Hi friends, welcome back to Abhi Tamil YouTube. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Abhi Tamil YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு லஞ்ச் preparation vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ரெகுலராக வந்து நம்ம ஒரே மாதிரி குக் பண்ணி வந்து நமக்கு அதே டைப் ஆஃப் லஞ்சு சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு காம்போ லஞ்ச் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல், நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி வாழைக்காய் பொரியல் ப்ளஸ் தக்காளி சாப்பாடு பருப்பு போட்டு எங்கள் அத்தை ஒரு மெத்தடில் செய்வாங்க. அதை ரெண்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாழைக்காய் பொரியலுக்கு வந்து நல்லா ஒரு 2 பெரிய வாழைக்காய் எடுத்துக்கலாம். நல்லா தோலை வந்து ஃபுல்லாகவே வந்து பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூபாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காயில் பார்த்திங்க அப்படின்னா வைட்டமின், கால்சியம், மெக்னீஷியம் இது 3மே இருக்குது. ஸோ எலும்பு ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கவங்க இல்லை முட்டி வலி இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து தாராளமாக வந்து வாழைக்காய் சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து நல்ல எலும்புக்கு வந்து உங்களுக்கு நல்ல பலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கவங்களும் வந்து வாழைக்காய் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளட்டோட குளுக்கோஸ் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வந்து வாழைக்காய் வந்து அடிக்கடி அவங்க லஞ்சில் வந்து நான் ஆட் பண்ணாங்க அப்படின்னா கொழுப்பை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வாழைக்காயில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வாழைக்காய் வாங்கி சமைச்சு பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் ட்ரபிள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காயவே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப கேஸ் ட்ரபிள் இருக்கவங்க வந்து பெருங்காயம் சேர்த்து சமைச்சாங்க அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெறும் வாழைக்காயை மட்டும் நல்லா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்க போகிறோம். இப்போ வதக்கும் போது நீங்கள் மூடி சேர்த்தாமல் நல்லா ஓப்பன்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தண்ணி விடாமல் இருக்கும். இப்போ இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக 4 கிராம்பு, 2 பட்டை எடுத்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம். வாழைக்காய் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அரைச்ச மசாலா வந்து நம்ம சேர்த்த போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு ஃப்ளேவராக நல்ல உங்களுக்கு ஒரு நான்வெஜ் ஃப்ரை சாப்பிட்ற டேஸ்ட் கொடுக்கும். இந்த மசாலா அரைச்சி நம்ம ஆட் பண்ணுறதுனால வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் 2-3 பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன பிராண்ட் கெட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இது கென்ட் பிராண்டோடது. இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து கிளாஸ் கெட்டில். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் போட்டு ஒரு தக்காளி சாதம் செய்ய போகிறாங்க. அத்தை தான் செய்ய போகிறாங்க. அதுக்கு வந்து அரிசி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர், 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்து வச்சுருக்காங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. அரிசி வந்து 20 மினிட்ஸ் ஊறணும். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 தக்காளி பழம், 2 பெரிய வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறி லீவ்ஸ், இதெல்லாமே வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பச்சை நடக்கல்ல வந்து தேவைப்படும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். ஸோ இந்தளவுக்கு கல்லை எடுத்து அதையும் வந்து முன்னாடியே வந்து ஊற வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் வந்து இன்றைக்கி தக்காளி சாப்பாடு தாளிக்க போகிறாங்க. எல்லா ஐட்டமுமே எடுத்து வச்சாச்சு. தாளிக்கும் போது பருப்பையும் ஊற வச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மராட்டி மொக்கு, இது எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் வந்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்க 4 பச்சை மிளகாயும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இதில் எடுத்துக்கணும். ஏன்னா மெயினாக வந்து உங்களுக்கு அந்த தக்காளியோட ஃப்ளேவர் இருக்கணும். அதனால் வந்து தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். கறி லீவ்ஸு இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து தக்காளியை வந்து நம்ம வதக்கணும். தக்காளி ஃபுல்லாக சாஃப்டாகி அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டும் சேர்ந்து கொதிச்சு வர வரைக்கும் ஓப்பனில் குக் ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மூடி வச்சு இதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80% குக் ஆயிடுச்சு. நல்லா வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலால் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெயும் கொத்தமல்லி இலையும் வந்து இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து அப்படியே வந்து மூடி வச்சு தம் போட்டுருவோம். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80% குக் ஆயிடுச்சு. நல்லா அந்த தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுறலாம். ஃப்ளேம் வந்து இந்த அளவுக்கு லோவாக இருக்கணும். இப்போ நம்மளோட வந்து தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அரிசி, பருப்பு, நடக்கல்ல இதெல்லாம் சேர்த்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் ஃப்ரையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும்.
கூட வந்து நம்ம அப்பளமும் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு காம்போ லஞ்ச் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு குயிக் லஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் ப்ரிப்ரேஷன் vlog மட்டும்தான் நான் ஷூட் பண்ணேன். நெக்ஸ்ட் vlog மண்டே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து வேறு எந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.